ஆனால் என்ன சொல்லி ஜெயிச்சு வர்றாங்க? 75% அந்த காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் கொடுத்தாங்களா? கேட்டீங்களா? கேட்கல. ஏன் கேட்கல? கேட்கணும். என்னைக்கு கேட்பீங்க? 2026 கேட்குறீங்களா? மார்ச் மாதம் கேட்குறீங்களா? கேட்பீங்களா? ஏன்னா 75% எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் கொடுக்கல? கேளுங்க. அவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள்லாம் இங்கே இருக்குது, ஆனால் நமக்கு வேலை இல்லை. நம்ம எங்கே போகிறோம்? ஆண்களாவது ஏதோ வெளியூருக்கு போய் வேலை செய்வாங்க, பெண்களாக நம்ம படிச்சுட்டு இங்கேயாவது வேலை செய்யலாம்ல, பக்கத்தில் தொழிற்சாலை இருந்தால் போகலாமா? எதுவுமே இல்லையே. எங்கே போய் வேலை செய்ய? வீட்டிலே உட்காந்துருக்கணும். ஏன்னா பாதுகாப்பு, பயணம், பேருந்து பயணம், ரயில் பயணம், வழியில் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ அனுப்பவும் மாட்டாங்க வேலைக்கு, பக்கத்தில் இருந்து அனுப்புவாங்க. அந்த வேலையெல்லாம் எங்கே போச்சுன்னு நீங்கள் கேட்கணும். 1000 ரூபாய் கொடுத்தா சரியாக போச்சா? அது யாரோட 1000 ரூபாய்? டாஸ்மாகில் கொண்டு போய் உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தவங்களோட 1000 ரூபாய் தான் திருப்பி உங்களுக்கு வருது. திருப்பி அது எங்கே போவோம்? அதே டாஸ்மாக் தான் போகும். 1000 ரூபாய் போட்ட உடனே மனசு மாதிரி ஓட்ட போட்டுருது. என்னம்மா அது கூட வரலையா உங்களுக்கு? அந்த 1000 ரூபாய் வரலையா? அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. நீங்களே சம்பாதிக்கணும் அந்த 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு. எப்படி? நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் இதை உருவாக்கி கொடுக்கணும். அவங்க யாரு? யாராவது ஒன்று 500 1000 கொடுத்தா பிச்சை போட்டா அதை வாங்கிக்கிறதா? அசிங்கம் இல்லை? என்னது இது? என்னத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க? ஓட்டை வாங்கி உங்களை ஏமாத்துறதுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி தேவையே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை? மது ஒழிப்பு தானே தேவை, அதுதானே வேணும். யார் வீட்டில் குடியே இல்லை சொல்லுங்க, கை தூக்குங்க. குடியே கிடையாது, யாருமே குடிக்கிறவங்க இல்லை, எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. யாரா மற்றவங்கள எல்லார் வீட்டில் யாராவது ஒருத்தராவது குடிக்கிறாங்களாமா? குடிக்கிறாங்க. எல்லார் வீட்லையும் யாராவது ஒருத்தராவது குடிக்கிறாங்க. அப்போ எது வேணும் உங்களுக்கு? 1000 ரூபாய் வேணுமா? மதுக்கடையை மூடணுமா? அப்போ என்ன பண்ணணும்? 1000 ரூபாய் வாங்கவே கூடாது, வரலைனாலும் கண்டுக்கூடாது. அது தேவையில்லை. மதுக்கடையை மூட சொல்லுவோம். யார் மூடுவாங்க? முதல்ல என்ன சொல்றாங்க? சக்தி அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த முதல் கையெழுத்தை போட்டு மதுக்கடையை டாஸ்மாக மூடுற நாளை பார்த்துட்டாமா நான் போவேன்னுவாங்க என்கிட்ட. அந்த மதுக்கடையை மூட வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தது போதை பழக்கம். போதை பழக்கத்தை பற்றி தெரியுமா? முன்னாடியாவது கஞ்சா அடிக்கிறதுக்கு எங்கன்னா போனோம், ஏதாவது புக்குன்னு விடுவாங்க, அது எங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஒரு சாக்லேட்டு, அப்புறம் ஏதோ ஸ்டாம்ப் பேப்பரு ஸ்கூலில் விற்கிது, பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அதுவும் அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் அதிகமாக கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பெரிய தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் அவ்வளோலாம் இல்லையா, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க போல இருக்கு. இங்கே அரசு பள்ளிக்கூடத்தில் தாராளமாக கிடைக்குது. அப்போ பசங்க, ஏழை மாணவர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. இந்த மது போதை பழக்கம் இருக்கிற மாணவர்களாலையும் ஆண் பிள்ளைகளால் எத்தனை பாதிப்பு. நம்ம பொண்ணு இன்னைக்கு அந்த டிராமாவில் என்ன பார்த்தீங்க? அந்த குடியால் குடிச்சவரான ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், நாடகம். அதானே உண்மை. ஒரு குடியால் குட்டிச்சவராக போச்சு அந்த ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை. அதுதான் உண்மையான இன்னைக்கு நம்ம நடக்குது. அதனால அது ரெண்டையும் ஒழிக்க வேண்டும் என்று முதல்ல இருந்து எத்தனையோ வருஷமாக போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாரும் அதை பண்ணவே மாட்டாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தோடனே முதல்ல கையெழுத்து போட்டு மூடுறோம். நாங்கள் மூடவே இல்லை, படிப்படியாக குறைக்கிறோம். நாங்கள் அது ஒரு 2 மாதம் கழிச்சு சொன்னாங்க, படிப்படியாக மதுக்கடையில் என்ன படி குறைப்பாங்கன்னு தெரில, படிப்படியாக மதுக்கடையில் மூடுறோம். நாங்கள் எந்த மதுக்கடையும் மூடலை. சந்து கடையெல்லாம் திறந்து விட்டாங்க. சந்து கடையெல்லாம் திறந்தாங்களா? எல்லா ஊர்லேயும் சந்து கடை இருக்குது, டாஸ்மாக் இருக்குது, பார் இருக்குது, அப்புறம் வித் ஏசி பார் எல்லாமே இருக்குதா? அது புதுசாக வேறு எலைட் பார் எல்லாமே திறந்துட்டாங்க. எலைட் பார், ஏசி பார் எல்லாமே திறந்து, டாஸ்மாக்கையும் திறந்து, சந்து கடையும் திறந்து என்ன பண்ணுறாங்க? யாருடைய பாதுகாப்பு? பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலே இந்த மதுக்கடையும் போதை பழக்கம் தான். அதனால இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். இதுக்கு நம்ம தான் ஒன்று கூடணும். நம்ம பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம பாதுகாப்போம், பக்கத்து வீட்டுக்காரனை வந்து பாதுகாப்போம். சொல்லுங்க. அப்ப உங்க கையில தானே இருக்கு. பீகார்னு ஒரு மாநிலம், அதுல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், பழைய முதலமைச்சர் அவரே தான், மரியாதை மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல ப்ராஹிபிஷன், அதாவது முழுக்க மது ஒழிப்பை கொண்டு வந்துட்டாராங்க. மது கிடையாது, குடி கிடையாது, டாஸ்மாக் போன்ற எந்த கடையுமே கிடையாது.
அதனால பெண்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவர் இடஒதுக்கீடு வேற கொடுத்துட்டார். அதனால அவ்வளோ பேர் அவரை மறுபடி பெண்கள் ஓட்டு போட்டு மறுபடி பீகாரில் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காக? மதுக்கடையை ஒழிச்சார்ன்ற ஒரே காரணத்துக்காக. இதுதான் முக்கியமான விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கணும். இதைதான் நீங்க போய் சொல்லணும். மதுக்கடையை யார் மூடுவாங்க சொல்லுங்க? மதுக்கடை யார் மூடுவாங்க? அன்புமணி. அப்புறம் 108 யார் விட்டாங்க? எதுக்காக விட்டாங்க? உங்களுக்காக தான். பிரசவ வலி வந்தால் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? முன்னாடி யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? வீட்டில் இருக்கவங்க ஆம்பளைங்களுக்கு. எங்கன்னா இருந்தால் ஓடியாருவாங்க. பக்கத்தில் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, தம்பிக்கு ஃபோன் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காருக்கு பண்ணுவீங்க, இல்லை உங்கள் அப்பாவுக்கு பண்ணுவீங்க. இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? ஆம்புலன்ஸ். அடிப்பட்டா ஆம்புலன்ஸ், பிரசவ வலி எடுத்தா 108 ஆம்புலன்ஸ், எல்லாத்துக்கும் 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறீங்க. போட்டவுடனே வருதா வரலையா? எவ்வளோ நேரத்தில் வருது? ஒரு 10 நிமிஷம் தூரமாக இருந்தால் அரை மணி நேரத்தில் வந்துடுது. எதுக்காகம்மா விட்டாங்க? நீங்கள் கேட்டிங்களா? எங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் விடுப்பா, எங்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி போகணும்னு கேட்டிங்களா? யாருமே கேட்கல. அவராக யோசிச்சு தானே விட்டார். யார் விட்டாரு? யார் அந்த ஆம்புலன்ஸை உங்களுக்காக கொண்டு வந்தது? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் மந்திரியா இருக்கும்போது 20 வருஷமா இது வரைக்கும் வேற யாராவது அமைச்சர் விட்டுருந்தாங்கன்னா 5 வருஷம் அவர் மந்திரியா இல்லாத போது அந்த திட்டத்தை இழுத்து மூடிடுவாங்க. ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் செய்த எல்லா திட்டங்களும் காலத்துக்கும் பயன்படும் திட்டங்கள். அவர் மந்திரியா இல்லைனாலும் ஆம்புலன்ஸ் ஓடுது. இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. அதே போல உங்களுக்கு வந்து கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது போல பிஹெச்சின்னு தெரியுமா? ஆரம்ப சுகாதார நிலையம். அது முன்னாடிலாம் எப்படி இருக்கும்? ஒரே டாக்டர் இல்லைன்னா ஒரு நர்ஸு இருப்பாங்களா? திறந்துருக்கோம். நீங்கள் போனால் எதுக்கு மருந்து வாங்குவீங்க? தலைவலி, வயிற்று வலி, எங்கன்னா அடிபட்டுச்சுன்னா ஒரு மாத்திரை, இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கீரல் விழுந்தா ஒரு ஊசி போட்டு தையல் போடுவாங்க இல்லையா? ஆனால் இப்போ எப்படி இருக்குதுங்க? டெலிவரி ஆகுது, பிரசவங்கள் நடக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அவ்வளோ மேம்படுத்தி பிரசவங்கள் நடக்கிறது. எத்தனையோ பிரசவங்கள் நடக்கிறது. அவ்வளோ நல்லா. அதாவது வெளியில போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொட்டி கொடுத்து நடக்க வேண்டிய பிரசவங்கள் இலவசமாக உங்களுக்கு இங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கிடைக்குது. இதையும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். டாக்டருங்க, அவங்களுக்கு வண்டி, அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு தனியா எல்லா வசதியும் செய்து கொடுக்கறது. உள்ள வந்து அதுல இருக்கக்கூடிய புடவை கூட, பிரசவமான தாய்மார்களுக்கு மாற்றி கட்டிக்கொள்ள புடவைக்கு கூட அவர் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தார். இதையெல்லாம், அந்த திட்டங்களை எல்லாம் மகளிருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஏன்னா இன்னைக்கு தாய்சை, அதாவது முன்னாடிலாம் என்ன ஆகுமா? பிரசவ வழியில வந்து வரும்பொழுது நிறைய பெண்களுக்கு வந்து வழியிலே ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஒன்று குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாயிடும், இல்லை அந்த தாய்மார்களுக்கு ஆபத்தாயிடும். அதெல்லாம் ஒரு வருஷத்துல 300 பேர்லாம் போயிட்டு இருந்தாங்களாம். இப்போ அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 150-180 தாய்மார்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே அனாதையா இல்லாமல் அம்மாவோட தான் பிறக்குதுங்க. இதனையும் கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள். நீங்கள் அவரை பற்றி வீடியோ பார்த்தீங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னை பற்றி வீடியோ போட்டாங்களா? இல்லை பார்த்தீங்கல்ல? அவர் அவ்வளோ அன்பான ஒரு மனிதர், ரொம்ப பண்பான ஒரு மனிதர், அவ்வளோ பாசமாக இருப்பார். படத்துக்கு எப்போ அவருக்கு ஞாபகம் இருந்தாலுமே இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும், இலவசமாக படிப்பு கொடுக்கணும், இலவசமாக மருத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு எதுக்குமா அதிகமாக கடன் வாங்குறோம்? படிப்பு செலவு, ஹாஸ்பிட்டல் இல்லை, உடம்பு சரியில்லை, திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்டயா போய் நகையை வைக்கணும், இல்லை சொத்தை வைக்கணும், எதையாவது ஒன்று அடகு வச்சு காசு வாங்கிட்டு வருவோம். அதே போல் படிப்புக்கும், நல்ல படிப்பு படிக்கணும், அதுக்கும் கடன் வாங்க, ஃபீஸ் கட்டணும், கல்யாணத்துக்கு கடன் வாங்கணும். ஆனால் இதை எல்லாமே நான் இலவசமாக கொடுக்குறேன். அதே போல் மருத்துவம் இலவசம், படிப்பு இலவசம், விவசாயத்துக்கு எல்லாம் இடுபொருளாக இலவசமாக தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதை கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீங்கள் உங்கள் அண்ணனாக தான் நீங்கள் ஏற்றுக்கணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா வேற யாரும் உங்களுக்கு வந்து செய்ய போகிறதில்ல. என்றைக்குமே நம்ம அண்ணன் நம்பி தான் நமக்கு பாதுகாப்பு. இன்னைக்கும் நம்ம அண்ணன் வீட்டில் இருந்து புடவை வந்தால் தானே சந்தோஷப்படுறோம். பொங்கலுக்கு எங்கேருந்து வரணும்? நம்ம வீட்டுக்கார் 10 புடவை வாங்கி கொடுத்தாலும்
அண்ணன் தம்பிக்கிட்ட இருந்து ஒரு புடவை வந்தால் அவ்வளோ ஹாப்பி. அதே போல் ஒரு அண்ணனாக உங்களுக்கு அவர் என்றுமே இருப்பார். அந்த அண்ணனுக்கு நீங்கள் என்றுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். இருக்கீங்களா? கண்டிப்பாக. இந்த விஷயத்தை எங்கே போய் சொல்லணும்? கிராமங்களில் கொண்டு போய் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் சொல்லுங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்கு சொல்லுங்க, உங்கள் தெருவில் போய் சொல்லுங்க. நமக்கு அண்ணன் அன்புமணி இருக்கிறாரு, வேற யாரும் நமக்கு வரமாட்டாங்க. நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு ஆம்புலன்ஸ் மாதிரி எத்தனையோ விஷயங்களை செய்து கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி. அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் முடிவெடுத்து கடைசி நிமிஷத்தில் மனசு மாறிடாதீங்க. ஏன்னா அது அப்புறம் 5 வருஷம் கஷ்ட காலம்தான். தேவையா? நம்மளே ஓட்டு போட்டு நம்மளே அதை சூனியம் வச்சுக்கிற மாதிரி தானே அர்த்தம். அதனால இதையெல்லாம் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நிற்போம். பாட்டாளி மக்கள் கட்சி தான் நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களே தீர்வு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பா அதை எங்களால் தான் பண்ண முடியும். நல்ல படிப்பு, நல்ல வேலை எல்லாமே அவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும். அப்போ பாதுகாப்பு முக்கியமான விஷயம். அதையும் பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே போல் படிப்புக்கு வேலைக்கும் நம்மளால் பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த பயணத்தை இனிதே நாம் இங்கே துவங்கி இருக்கிறோம். எங்க தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம். உரிமைனா நம்முடையது. நம்மள யாருக்கா கொடுத்துருவோமா? நம்ம சாமான யாருக்கா கொடுப்போமா சொல்லுங்க. உன் சாமான நீ தானே வச்சுப்ப, என் நகை யாருக்கா கொடுப்போமா? இல்லை நம்மளுடைய புடவை கூட யாராவது நம்ம அக்கா தங்கச்சி கேட்டால் தான் கொடுப்போம், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். யாராவது தூக்கின்னு போனால் நமக்கு பிடிக்காது. பாத்திரம் கெட்ட கேடு, ஒரு டிஃபன் பாக்ஸை கூட கொடுக்க மாட்டோம். ஏன்? அது என் பாத்திரம், அதையே எடுத்துன்னு போறேன்னு. நீ வேணா உன் பாத்திரம் எடுத்துன்னு வாங்கிக்கோ அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய உரிமை, படிப்பு உங்கள் உரிமை, மருத்துவம் உங்கள் உரிமை, நல்ல சுகாதாரம் ஹெல்த் உங்களுடைய உரிமை, வேலை வாய்ப்பு உங்களுடைய உரிமை, நிம்மதி உங்களுடைய உரிமை, பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம், பணம் உங்க கையில இருக்கணும். யார்கிட்டயோ போய் பிச்சை வாங்கிட்டு இருக்க கூடாது. எவனும் கொடுக்குறான்னு எல்லாம் வாங்கக்கூடாது. அது உங்க கையில இருக்கணும். அது உங்களுடைய உரிமை. பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுடைய உரிமை. நம் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நம்முடைய உரிமை. நல்ல படிப்பு நம்ம உரிமை, வேலை உரிமை, சுகாதாரம் எல்லாமே நம்ம உரிமை. அதை கொடுப்பதான் இந்த அரசாங்கத்தோட கடமை. அதை இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசன் என்று கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு ரியல் ஹீரோ மருத்துவர் அன்புமணி எப்படி இருந்தாரு? அவர் தான் ஒரு ஹீரோ மாதிரி உங்களை முதல்லேருந்தே ஆம்புலன்ஸ்லாம் விட்டு காப்பாற்றினார். என்றைக்குமே அவர் உங்களோட இருப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து உங்களுடைய அன்பு சகோதரியாக, உங்கள் வீட்டு மகளாக நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். உடனே நீ போயிட்டு அப்புறம் 10 வருஷம் கழிச்சுலாம் இல்லை, அதெல்லாம் மற்றவங்க செய்கிற வேலை. அடுத்த வாரமும் வருவேன்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் ஓட்டு கேட்பாங்க. தொடர்ந்து உங்களை சந்தித்து கொண்டிருப்பேன், உங்களோடு கூடவே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.